ஜனவரி 16 கேரளா கோழிக்கோடுல ஒரு கிரௌடட் பஸ் இருந்துச்சு. அந்த பஸ்ல 35 வயசாயிருக்கிற ஒரு இன்ஃபுளுசர் ஷிம்ஜிதா முஸ்தபா அவ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணனா. அவ அந்த வீடியோல கிளைம் பண்றது என்னன்னா, அவள ஒரு ஆள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணான்னு. அந்த வீடியோ அவ சோசியல் மீடியால அப்லோடு பண்ணினா. அது சூப்பர் ஃபாஸ்டா வைரல் ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல எல்லாத்துலயுமே மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் கிடைச்சது. இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு பிறகு நெட்டிசன்ஸும் அதுக்கு மேல ரியாக்ட் பண்ணினாங்க. தீபக்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு, ட்ரால் பண்ணிட்டு, சோ மெனி கமெண்ட்ஸ், பப்ளிக் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு ஒபிஷியல் இன்வெஸ்டிகேஷன் இல்லாமலேயே ரொம்ப பேர் ஆல்ரெடி ஃபைனல் வேர்டிக்ட் மாதிரி பேசினாங்க. இதனால ஒரு ஆளோட லைஃபே அஃபெக்ட் பண்ணின சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 2 நாள்ல ஜனவரி 18, 2026 ஞாயிற்றுக்கிழமை காலையில தீபக்க அவரோட வீட்டுல தூக்கு போட்ட நிலையில கண்டுபிடிச்சாங்க. பேரண்ட்ஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணி அவங்கள எழுப்ப பார்த்தப்போ கூட முடியல. ரெஸ்பான்ஸ் இல்லாம இருந்ததுனால நெய்பர்ஸோட ஹெல்ப்ல ரூமை ஓபன் பண்ணினாங்க. அண்ட் யூ நோ வாட், he was dead. தீபக்ஸ் ஃபேமிலி சொல்றது என்னன்னா, ஆன்லைன் இன்சல்ட், சோஷியல் மீடியா ஸ்ட்ரெஸ்னால தான், மென்டல் ப்ரெஷர்னால இந்த முடிவுக்கு வந்தான் என் பையன். தீபக்கோட அம்மா போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணினாங்க. ஒரிஜினலாக முதல்ல போலீஸ் அன்நேச்சுரல் டெத் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாரு. ஆனா சீக்கிரமாவே இந்த கேஸ் அபெண்ட்மெண்ட் டு சூசைட் எஃப்ஐஆர் அகேன்ஸ்ட் ஷிம்ஜிதா முஸ்தபான்னு ரெஜிஸ்டர் ஆச்சு. இந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆன பிறகு ஷிம்ஜிதா டிஸப்பியர் ஆயிட்டானே சொல்லலாம். போலீஸ் அவங்கள ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. போலீஸ் ஃபைனலி ஜனவரி 21, 2026 ஷிம்ஜிதா முஸ்தபாவை அரெஸ்ட் பண்ணினாங்க. அவள் வடகரையில் உள்ள அவளோட ரிலேட்டிவோட வீட்டுல இருந்து. போலீஸ் ஃபர்ஸ்ட் அவளை கொயிலாண்டி தாலுக் ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ண கொண்டு போனாங்க. அப்புறம் கோழிக்கோட் மெடிக்கல் காலேஜ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தாங்க. முன்னாடியே ஷிம்ஜிதா ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்காக போட்டிருந்தா. பட் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு பிறகு இவ தலைமறைவாயிட்டா. ஸோ போலீஸ் சர்ச்சை இன்க்ரீஸ் பண்ணினாங்க. போலீஸ் இவளை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணப்போ மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல 14 நாளைக்கு ரிமாண்டுக்கு கொடுத்தாங்க. இது பயங்கர சீரியஸ் லீகல் சார்ஜ், அபெட்மெண்ட் டு சூசைட் அண்டர் பாரதிய நியாய சன்னிதா. போலீஸ் இவளை அரெஸ்ட் பண்ணினாங்க. இப்போ என்ன அவங்க தேடுறாங்கன்னா, ப்ரூஃபுக்காக அந்த வீடியோ எடுத்த மொபைல் அதை ரிகவர் பண்ணா, ஏதாவது எடிட் பண்ணி, எப்படியாவது ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எடிட் பண்ணிருப்பா. அப்ப அந்த வீடியோ கிடைச்சா இந்த கதையோட முழு டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். இது ஒரு கேஸ்ல மட்டும் இல்ல, நேஷன் வைட் டிபேட் ஆயிருக்கு. இப்போ இந்த பொண்ணு இன்ஃபுளுசர்னு சொல்லிட்டு என்னமா இன்ஃபுளுன்ஸ் பண்றான்னு யாருக்குமே தெரியல. வீடியோ பத்தியான மெசேஜ் என்னன்னா, சமூக மீடியால ஒரு வீடியோ வைரல் ஆகும்போது பிஃபோர் இன்வெஸ்டிகேஷன், பிஃபோர் கோர்ட் வெர்டிக்ட், நாம எல்லாருமே அந்த பையன் தான் தப்பு பண்ணிட்டான்னு அப்படியே ஒரு முடிவுக்கு வந்துடும். ஆன்லைன் அக்யூசேஷன், லீகல் ப்ரூஃப் கூட இல்லாம அந்த ஒரு நபர் மேல நாம அந்த பழிய போட்டுடுவோம். இந்த வைரல் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணும்போது மென்டல் ஹெல்த்தை இம்பாக்ட் ஆகுறதுன்னு நாம கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இந்த இன்ஃபுளுசர்ஸ் ஆகட்டும், சோஷியல் மீடியா யூசர்ஸ் ஆகட்டும், ஏதாவது ஒரு சென்சிட்டிவ் கண்டென்ட் ஷேர் பண்ணும்போது ரெஸ்பான்சிபிள் பிஹேவியரை தான் எக்ஸ்பெக்ட் பண்றது. இந்த பொண்ணு கொஞ்சமாவது வியூஸுக்காக என்ன பண்றான்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி இது 2வது 3வது கேஸ். இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருந்தா. வேணும்னே பஸ்ல ஏறி போறது, பசங்க பக்கத்துல உட்கார்றது, அப்புறமா வீடியோ எடுக்கிறது. இவ்வளோ இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இந்த மாதிரி தான் பண்ணிருக்கா. இந்த வீடியோல பாருங்க, இந்த பொண்ணு எங்கேயாவது அன்கம்ஃபர்டபுளாக உட்கார்ற மாதிரியா இருக்கு. வேணும்னே அந்த ஆளு தொடட்டும், வீடியோ எடுக்கணும், வைரல் ஆகணும், வியூஸ் வரணும், காசு வரணும், இவ்வளவுதான். இப்ப இந்த ஷம்ஜிதாக்கு வந்த நிலைமையினால இதனால என்ன ஆச்சுன்னா, ஜென்யூனாக பொண்ணுங்க முன்னாடி வர பயப்படுவாங்க. ஏதாவது அவங்களுக்கு ஆச்சுன்னா சொல்ல பயப்படுவாங்க. அவங்களுக்கே அது திருப்பி வந்துடுமோன்னு பயந்துட்டு. நிஜமா சொல்லணும்னா இந்த வீடியோ அந்த ஆளையே கொன்னுடுச்சு. இப்ப போனது யாருக்கு? அந்த அப்பா அம்மாக்கு. அவங்களுக்கு ஆக கூட ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான். உண்மையை சொல்லணும்னா அந்த ஆளு கொஞ்சம் யோசிச்சு இருந்திருக்கலாம். அந்த ஆளோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு நம்மளால யோசிக்க முடியும். ஆனாலும் ஒரு நிமிஷத்துக்கு அவங்கள அப்பா அம்மா கூட யோசிச்சிருக்கலாம். கேஸாக முன்னாடி போயிருக்கலாம். ஆனா இங்க தெரிய வேண்டிய ஒரு உண்மை என்னன்னா, முதல்ல இந்த வீடியோ அந்த ஆளு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த வீடியோ எப்படி வைரல் ஆயிருக்கணும். அப்ப கூட அந்த ஆளு தப்பான முடிவை எடுக்கல. கம்ப்ளைண்டாக போகலாம், போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், கோர்ட்ல பாத்துக்கலாம் இந்த பொண்ணை நினைச்சிட்டு தான் இருந்தாரு. அப்படிதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூட இவ்வளவு ஒரு வீடியோ போட்டான். இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு லெங்தி வீடியோ போட்டான். அந்த வீடியோ பார்த்ததும் தான் இந்த ஆளு மனசுடைஞ்சு போனாரு. அப்ப எடுத்த முடிவு தான் இந்த முடிவு. இந்த வீடியோ பத்தியான உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.